ஹாய் காய்ஸ், ஜென்ஜி ஃபிட்னஸ் சிவகாசி. ஸோ ஜிம் டிப்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாட் ரிடக்ஷன் மித். டெய்லி சிட்டப்ஸ் பண்ணுறீங்களா? தை எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுறீங்களா? ஆனால் ஃபேட் அதே இடத்துலையே இருக்கா அப்படின்னா ஸ்பாட் ரிடக்ஷன் ஒரு மித். அது நடக்காது அப்படிங்கிறது தாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்றைக்கி நாம் கிளியர் பண்ண போகிற பிக்கஸ்ட் ஃபிட்னஸ் கன்ஃபியூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ரிடக்ஷன் மித்து தான். பெல்லி ஃபேட், தை ஃபேட், ஆர்ம் ஃபேட் இதெல்லாம் எப்படி ரெடியூஸ் ஆகணும் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், கேளுங்க. ஸ்பாட் ரிடக்ஷன் என்றால் என்ன? ஸ்பாட் ரிடக்ஷன் அப்படின்னா என்னென்னா ஸ்பெசிஃபிக் பாடி பார்ட்டில் எக்ஸசைஸ் பண்ணினா அந்த இடத்துல மட்டும் ஃபேட் ரெடியூஸ் ஆகும்னு நம்புறது. எக்ஸாம்பிள், பெல்லி ஃபேட்டுக்கு சிட்டப்ஸ் பண்ணால் வயிற்றில் இருக்கிற கொழுப்பு குறையும். தை ஃபேட் அதாவது தொடை ஃபேட்டுக்கு லெக் ரைசஸ் பண்ணோன்னா தொடையோட கொழுப்போ இல்லை ஃபேட்டு குறையும். ஆர்ம் ஃபேட்டுக்கு கையில் இருக்க ஃபேட்டுக்கு டம்பிள் கர்ல்ஸ் பண்ணோன்னா ஆர்ம் குறையும் அப்படின்னு நம்புறது தான். ஸ்பாட் ரிடக்ஷன் ஏன் வேலை செய்யாது? சயின்டிஃபிக் ட்ரூத் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணும்போது ஃபேட் பர்ன் லோக்கலாக நடக்காது. பாடிக்கு ஃபேட் பர்ன் சிக்னல் வந்தால் ஹோல் பாடியில் இருந்து ஃபேட் யூஸ் ஆகும். பாடி டிசைட் பண்ணும் ஃபஸ்ட்டு ஃபேட் எங்கே போகணும், லாஸ்ட் ஃபேட் எங்கே போகணும் சொல்லி. நம்ம டிசைட் பண்ண முடியாது. பாடி ஃபேட் எப்படி பர்ன் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபேட் பர்ன் ப்ராசஸ் எப்படின்னா கேலோரிஸ் டெஃபிசிட் க்ரியேட் ஆகும். கேலோரிஸ் கம்மியாக இருக்குது, நீங்கள் சாப்பிட்டதை விட கம்மியாக இருக்குன்னா ஃபேட் பர்ன் ஆக ஸ்டார்ட் ஆகும். பாடி எனர்ஜி தேவைப்படுது, ஃபேட் ஸ்டோரில் இருந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகணும். ஹோல் பாடியில் ஃபேட் ரெடியூஸ் ஆகும். பெல்லி, தை, ஹிப் ஃபேட் லாஸ்ட்டாக தான் போகும். தென் ஆப்ஸ் எக்ஸசைஸ் யூஸ்லெஸ்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஸ் எக்ஸசைஸ் யூஸ்லெஸ் இல்லை. ஆப்ஸ் எக்ஸசைஸ் மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணும், ஷேப் இம்ப்ரூவ் பண்ணும், ஆனால் ஃபேட் பர்ன் பண்ணாது. ஃபேட் ரெடியூஸ் ஆனால் தான் ஆப்ஸ் விசிபிள் ஆகும். ரியல் ஃபேட் லாஸ் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேட் லாஸ் ரியல் ஃபார்முலா கேலரி டெஃபிசிட் ஆகணும். அதுக்கப்புறம் வெயிட் ட்ரைனிங் நீங்கள் பண்ணணும், கார்டியோ ப்ளஸ் டெய்லி ஸ்டெப்ஸ் நடக்கணும், ப்ராப்பரான ஸ்லீப் இருக்கணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணினா தான் ஃபேட் ஹோல் பாடியிலேருந்து ரெடியூஸ் ஆகும். அப்புறம் வெயிட் ட்ரைனிங்கோட ரோல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபேட்டை குறைக்கிறதுல வெயிட் ட்ரைனிங் மசிலை பில்ட் பண்ணும், மெட்டபாலிசமை இன்க்ரீஸ் பண்ணும். அதனால ஃபேட் பர்ன் ஆட்டோமேட்டிக்காக 24 ஹவர்ஸும் நடக்கும். காம்பவுண்ட் எக்ஸசைசஸும் பண்ணணும். ஸ்குவாட்டு, டெட் லிஃப்ட்டு, புஷ்அப்ஸு இது எல்லாமே ஸ்பாட் ஃபேட்டுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன். காமன் ஸ்பாட் ரிடக்ஷன் மித்து எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பீப்புள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பெல்லி எக்ஸசைஸ் பண்ணால் பெல்லி ஃபேட் பர்ன் ஆகும், தை பேண்ட் ஒர்க் அவுட் பண்ணால் தை ஃபேட் ரெடியூஸ் ஆகும், ஸ்வெட் வந்தால் ஃபேட் பர்ன் ஆகும். இதெல்லாம் உண்மை கிடையாது. ஃபேட் லாஸ்னால் என்னென்னா ஃபுல் பாடியையும் நீங்கள் ப்ராசஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபேட் லாஸ் நடக்கும். ஸ்பாட் ரிடக்ஷன் மித் ஃபர்கெட் பண்ணுங்கள். ஃபேட் ரெடியூஸ் ஆக ஹோல் பாடிக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பேஷன்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி இருக்கணும், கரெக்டான மெத்தட் இருக்கணும். ஷார்ட்கட் இல்லை, ஆனால் ரிசல்ட் கேரண்டீட். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜிம் டிப்ஸில் மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பாய், தேங்க்யூ.